மதிய வணக்கம். மதிய வணக்கம், வணக்கம், வணக்கம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். என்ன இன்னைக்கு திருநாமம் எல்லாம் விட்டுருக்கீங்க? டெய்லி இந்த விசேஷமா? டெய்லி டெய்லி இடுவேன். டெய்லி விடுறதானா? சரி, டெய்லி சரி, இடுறது. சரி, சரி. நேத்தி ஆ, நேத்தி உங்ககிட்ட ஒரு 20 நிமிஷம் பேசினேன். ஆ, ஆ, எல்லையில்லாத மகிழ்ச்சி கிடைச்சது. அதாவது நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றேன்னு ஒரு பழைய பாட்டு இருக்கு. நல்ல மனிதர்களுடைய வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு. நீங்க உங்களை சின்ன வயசுல இருந்து தெரியும். அதாவது ஒரே ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சோம். அரசாங்க பள்ளிக்கூடத்துல தமிழ் மீடியத்துல 2 பேரும் படிச்சோம். ஆனா சிறு வயதுல நீங்க படிப்புல கவனமா இருந்தீங்க. ஒரு விளையாட்டுத்தனம் உங்கள்ட்ட கிடையாது. உங்க இளமை கால முகம் எனக்கு அப்படியே பசுமையா என் மைண்ட்ல இருக்கு. என்னோட சீனியர். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது அந்த காலகட்டத்துல. ஆனா உங்களை நானு நிறைய முறை பார்ப்பேன். ஏன்னா அந்த மரத்தடி கிளாஸ்ல எல்லாரும் உட்கார்ந்து எழுதுறது, படிக்கிறது, இப்படி ஒரு படிப்புல ஒரு முழு கவனம் செலுத்தினோம். உங்க நட்பு பலமானது இப்ப சமீபத்துல ஒரு 3-4 வருஷம் முன்னாடி நீங்க சென்னை வரும்போதுதான் நல்ல பலமானது. என்ன அதாவது அதுக்கு அப்ப பள்ளிக்கூடத்துல உங்கள்ட்ட அதிகம் பேசுற வாய்ப்பு கிடைக்கல. ஆனா நல்ல படிப்பாளின்னு தெரியும். ஒரு கவனமா படிக்கிறாரு, டாப்பர் அப்படிங்கிறது தெரியும். ஒரு உழைப்பாளின்னு தெரியும். எந்த அளவுக்குன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியணுவாங்க. ஒருத்தர் ஜெயிக்கிறது அவங்க முகத்துல தெரியணுவாங்க. நீங்க அதே மாதிரி வாழ்க்கைய வெற்றி பெற்ற மனிதர்கள்ல ஒருத்தர். அரசாங்கத்துல ஒரு பெரிய பதவியில இருந்து ஓய்வு பெற்றிருக்கீங்க. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உங்ககிட்ட நான் இப்ப ரொம்ப பேசுறதுக்கு நோக்கம் என்னன்னா, ரொம்ப உயர்வா சொல்றீங்க. ரொம்ப இல்ல உயர்வா உண்மை. சொல்றீங்க ரமேஷ். நான் ஒண்ணும் இல்ல. ஐஸ் எல்லாம் வைக்கல. உங்ககிட்ட பேசுறது என்ன காரணம்னா, உங்களுடைய கருத்துக்கள் இளைஞர்களுக்கு யூஸ் ஆகும். இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும். அதாவது ஒரு மனிதன் ஜெயிக்கணும்னா எப்படி உழைக்கணும் அதுக்கு ஒரு உதாரணம் நீங்க. நீங்க பேசுறத கேட்டு நிறைய பேருக்கு ஒரு பெரிய மன உறுதியும் வெற்றி மீது ஒரு தாக்கமும் கிடைக்குங்கிறது 100% உண்மை. நான் உங்களை போடணும்னு அவசியம் இல்லை, உண்மையே சொல்றேன். எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் கேட்கணும்னு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அதாவது நீங்க ஸ்கூல் டாப்பர் எல்லா காலகட்டத்திலையுமே. அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சு நீங்க படிச்சது 1978, 80 ரேஞ்சில் படிச்சீங்க. அந்த காலத்துல இன்ஜினியரிங்க்கு தான் எல்லா மாணவர்களும் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப கம்மியா இருந்தது. தமிழ்நாட்டிலேயே ஒரு 6-7 காலேஜ் தான் மேக்சிமம் இருந்திருக்கும், அதிகமா இல்லை. சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருந்தது. அதே மாதிரி கவர்மெண்ட்ல கிண்டி காலேஜ் ஃபேமஸா இருந்தது, அண்ணா யூனிவர்சிட்டி இருந்தது. அது தவிர 1-2 காலேஜ் இருந்தது ஒழிய, இன்ஜினியரிங் படிச்சுட்டாலே ஒரு பெருமை. அப்பா அவர் இன்ஜினியர் பா. ஒரு காலத்துல இன்ஜினியர் வீடு எதுனா கூட்டு வண்டி காமிப்பாங்க, அந்த அளவுக்கு எல்லாம் இருந்தது. இன்னைக்கு தலைகீழா மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் அவ்வளவு ஒரு உயர்ந்த படிப்பா இருந்தது. நீங்க அவ்வளவு ஒரு டாப்பரா இருந்து இன்ஜினியரிங் ப்ரிஃபர் பண்ணாம அக்ரிகல்ச்சருக்கு எதனால போனீங்கன்னு சொல்ல முடியுமா? எனக்கு நான் உங்களால நம்ப முடியுமா பண்ண முடியாதோ, நான் 10th ரமேஷ் நான் 99 மார்க் தான் எடுத்தேன். எதுல? 10th மேக்ஸ்ல. நான் பயந்துட்டேன். மொத்தமா எனக்கு 99 99 எடுத்த உடனே நான் சென்டம் எதுக்கு வரலன்னு சொன்ன உடனே எனக்கு மேக்ஸ் மேல ஒரு என்ன சொல்றது, என்னடா இந்த சப்ஜெக்ட் நமக்கு ஒத்து வரல போல்றடான்னு சொல்லிட்டு நான் +2ல போகும்போது நான் மேக்ஸ் குரூப் எடுத்து விட்டுட்டு சயின்ஸ் குரூப் தான் போனேன். அப்போ பி குரூப் இல்லையா, பியூர் சயின்ஸ், மேக்ஸ், பிசிக்ஸ், பியூர் பாட்டனி, அது மாதிரி பிசிக்ஸ், பாட்டனி, பியூர் சயின்ஸ் குரூப். மேக்ஸ் இருக்காது. அந்த குரூப் தான் போனேன். அதனால எனக்கு ஆப்ஷன் என்னன்னா, ஒண்ணு மெடிசன், இல்லைன்னா இதுதான் அக்ரி தான். இந்த 2 ஆப்ஷன் தான். எனக்கு இன்ஜினியரிங் ஆப்ஷனே வரல. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட். மெடிசன் தான் என்னெல்லாம் ட்ரை பண்ணாரு. மெடிசனை சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புவனகிரில அப்போ மகாலிங்க செட்டியார் பையன் செந்தில் தான் டாக்டர் சேர்ந்திருந்தாரு. எனக்கு 1 இயர் சீனியர் அவர். நீயும் டாக்டர் சேர்க்கணுங்கிற மாதிரி எங்க அண்ணன் ரொம்ப ட்ரை பண்ணாரு. அவருக்கு ரொம்ப ஆசை அவருக்கு.
எனக்கு ஆனா வந்து மெடிசன்ல அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து பிளட் பார்த்தாவே எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. அதாவது ஆக்சிடென்ட் ரோட்ல போகும்போது இருந்தா கூட அப்படி ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே கிட்டக்கெல்லாம் போக மாட்டேன் நானு. அதனால வந்து பேஷண்ட்ஸ் கூட பண்ணணும், ட்ரீட் பண்ணணுங்கிறதுல வந்து எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு. ஆனா அக்ரில வந்து எனக்கு என்னமோ எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சரி, இப்ப அக்ரிகல்ச்சருக்கு நல்லா பண்ணலாம், நிறைய ஸ்கோப் இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு ரிலேட்டிவ் ஒருத்தர் அக்ரி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணாரு. அவரை பார்த்து சரி நம்ம இவர மாதிரி வரணுங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நான் அக்ரி அது மெடிசனுக்கு இன்டர்வியூ போனேன். சென்னையில சென்னையில வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அக்ரிக்கு இது மெடிசனுக்கு இன்டர்வியூ போனேன். அவர் எனக்கு நல்லதான் பண்ணேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு இந்த இது ஆர்மி பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டார். ஆர்மில உள்ள கேடர்ஸ் எல்லாம் சொல்லுங்கன்ட்டு நான் சொன்னேன். ஆனா நிறைய கொஞ்சம் மேக்சிமம் சொன்னேன். ஒன்னு ரெண்டு சொல்லல. அது மாதிரி அதனால எனக்கு கிடைக்கல. எனக்கு மெடிசன் கிடைக்கல. ஆனா அது ரெண்டாவது ஆப்ஷன் வந்து எனக்கு அக்ரி தான். அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் கோயம்புத்தூர் ரெண்டுமே போட்டிருந்தேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில எனக்கு முதல்ல அட்மிஷன் வந்துருச்சு. எனக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அட்மிஷன் கிடைச்ச உடனே எனக்கு சரி நம்ம புவனகிரில இருந்து நம்ம டேஸ்காலராகவே போய்க்கலாம், செலவு அதிகமா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் கோயம்புத்தூருக்காக வெயிட் பண்ணல. நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து நமக்கு அட்மிஷன் வருதோ வரலையோ தெரியாம சொல்லிட்டு முதல்ல போயிட்டு இங்க அட்மிஷன் பண்ணிட்டேன் இங்க அண்ணாமலையில. அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு 20 டேஸ் கழிச்சு கோயம்புத்தூர்ல இருந்து அட்மிஷன் வந்தது. சரி, கோயம்புத்தூர்ல நம்ம ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணணும், படிக்கிறதுக்கு செலவாகவும் போயிட்டு வர்றது அதுன்னுட்டு நானு அங்க போறதுக்கு நான் இங்க ரெண்டாவது இங்க வேற பணம் எல்லாம் கட்டி அட்மிஷன் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு கோயம்புத்தூர் போறதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஆனா வந்து என்னன்னா ரமேஷ், கோயம்புத்தூர்ல நான் போய் ஜாயின் பண்ணேன்னா 1 இயருக்கு முன்னாடியே எனக்கு ஜாபுக்கு போயிருக்கலாம். அப்ப என்னன்னா நாங்க அதாவது குறுக்கிடுறதுக்கு மன்னிச்சிருங்க, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்பயே ரொம்ப ஃபேமஸ், எனக்கும் தெரியும். உங்களை விட 2-3 வயது நான் இளையவனா இருப்பேன். அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டா உடனே வேலை கிடைக்கும்னு அப்போ பேச்சே உண்டு எல்லாத்தையும். ஒண்ணு கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும், இல்லைன்னா பேங்க்ல இந்த மாடுலாம் விலைக்கு வாங்குறாங்களே அவங்களுக்கு லோன் கொடுக்கும்போது செக் பண்றது, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் பண்றது, இந்த மாதிரி பேங்க்ல வேலை கிடைச்சது. ஏதாவது ஒரு நேஷனலைஸ் பேங்க்ல வேலை கிடைக்கும், இமிடியேட்டா வேலைக்கு போக முடியும். ஆனா பிஎஸ்சி அக்ரி சீட்டு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, ஒன்லி டாப்பர்ஸுக்கு தான் கிடைக்கும். எனக்கு அது கோயம்புத்தூர்ல கிடைச்சி நான் போகலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அங்கேயே பண்ணேன். ஆனா கோயம்புத்தூர்ல என்னன்னா 85ல நாங்க 81 to 85 பேட்ச் அக்ரி பேட்ச். 85ல கோயம்புத்தூர் கேம்பஸ்ல வந்து ஒரு ஒன் மந்த் முன்னாடி கோர்ஸ் முடிச்சாங்க. நாங்க அண்ணாமலையிலயும் மதுரையிலயும் ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்ல ஒரு 1 மந்த் லேட்டா முடிச்சோம். அப்ப என்ன கவர்மெண்ட்ல கால்ஃபர் பண்ணாங்க அந்த 85ல. கால்ஃபர் பண்ணும்போது நாங்க அப்ளை எல்லாம் பண்ணும்போது அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து அப்ளை பண்ற டேட்ல நீங்க பிசி வாங்கல, ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் உங்க கையில நீங்க வாங்கல, அதுக்கு பிறகுதான் நீங்க வாங்கியிருக்கீங்க, அதனால யூ ஆர் நாட் குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேட்சையும் மதுரை பேட்சையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒன்லி கோயம்புத்தூர் முடிச்சவங்க எல்லாரும் நெக்ஸ்ட் மந்தே வேலைக்கு போயிட்டாங்க. முடிச்சு நெக்ஸ்ட் மந்த் எங்களுக்கு என்னன்னா நெக்ஸ்ட் இயர் அதுக்கு அடுத்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த நெக்ஸ்ட் இயர் பேட்ச் தான் நாங்க வந்தோம். ஒரு 1 இயர் கேப் விழுந்துருச்சு. அந்த 1 இயர் வந்து ரொம்ப கஷ்டம். என்னடா படிச்சு முடிச்சுட்டு சும்மா சுத்திட்டு இருக்கோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அப்போ மேல் படிப்பு முயற்சி பண்ணிருக்கலாம்ல, எம்எஸ்சி மாதிரி ஏதாவது. அதான் அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் அப்போ வந்து என்னன்னா சிதம்பரத்துல வந்து இந்த ஆர்ட்ஸ் காலேஜே எடுத்துட்டாங்க. அப்போ நிறைய ஸ்ட்ரைக் பண்ணி ஆர்ட்ஸே எடுத்துட்டு அவங்களே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில மட்டும்தான் ஆர்ட்ஸ் இருந்தது. இல்ல அது அக்ரி முடிச்சிட்ட பிறகு சொல்றீங்க இல்லையா? அக்ரி முடிச்சுட்டு ஆர்ட்ஸ்க்கு போக மாட்டாங்க பொதுவா. பிஎஸ்சி அக்ரி முடிச்சிட்ட பிறகு ஆர்ட்ஸ் குரூப் எம்எஸ்சி அக்ரி போலாம். எனக்கு என்னன்னா அதுதான் அது ஒரு தப்பு பண்ணிட்டேன் நானு. அது நானே பண்ணிக்கிட்ட தப்பு தான் அது. எனக்கு என்னன்னா ஃபாதர் 7th படிக்கிறதே இறந்துட்டாரு இல்லையா? எங்க அண்ணன் தான் வந்து எல்லாருமே, எங்க அண்ணன் தான் ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி வந்து எங்க அண்ணன் தான். அவர் தான் கொஞ்சம் பிசினஸ் பண்ணிக்கிட்டு படிக்க வச்சுட்டு இருந்தாரா. நம்ம அண்ணனுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும், அவருக்கு வந்து நம்ம செலவு வைக்க கூடாது, சீக்கிரமா வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான், வேலைழகன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு. அவன் ரமேஷ் நீ அண்ணாமலை இது எம்எஸ்சி அக்ரி பண்ணலாம்,
படிச்சு முடிச்சுட்டு நம்ம லெக்சரரா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து இல்ல நான் வந்து உடனே ஜாபுக்கு போகணும், ஜாபுக்கு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாபுக்கு ட்ரை பண்ணேன். ஜாப் தான் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி குளறுபடினால வந்து லேட்டா போனதுனால வந்து 1 இயர் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதா போச்சு. அருமா, நம்ம திரும்ப ஒரு 2 minutes கழிச்சு பேசலாம். தேங்க்யூ. சரிங்க, நீங்க கூப்பிடுங்க.